ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லனுங்கிறத வச்சு தான். 2 பேர் சண்டை போட போறாங்க. இந்த 2 பேர்ல 2 பேருமே மிகப்பெரிய ஆளா இருந்தா தான் அந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது. அதுக்கு ஆப்போசிட்ல எஸ்.ஜே. சூர்யா சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா, அந்த போர் பெருசாகணும்னா, அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும். சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டாரு, சார் வந்துட்டாருன்னு தான் பேசுவாங்க. அதே விஜய் கேரக்டர் வரும்போது விஜய் வந்துட்டான் அப்படிம்பாங்க. டேய் 2ம் நான் தான்டா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்கடான்னு சொல்லி. பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும். ஸோ இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாப்புல. அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன். எப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. லக்கூட்ட கேட்டிருந்தேன், லக்கு என்னம்மா இதுன்னு, இல்ல இல்லம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படாத. ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாவே இருக்கு. ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும், ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பொருட்செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ப்ரொடியூசராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா ரிஸ்க் ஆன் த ப்ரொடியூசருங்கும் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும், அவங்க சேஃப் ஆகணும்னு. பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மித்ரனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பார்க்குறேன். அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி ஆஹ், எல்லா விஷயமும் போய் புரியணும், அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்காப்புல.